ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்ட்டான மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இன்றைக்கி பூந்தியெல்லாம் எதுவும் பொரிக்க போகிறதில்ல. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் தான் இந்த மோத்திச்சூர் லட்டு செய்ய போகிறோம். ஆனால் மோத்திச்சூர் லட்டு சுவை மாறாமல் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும். ஸோ நீங்கள் லட்டு செய்கிறதுக்கு பூந்தி பொரிக்காமல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 2 உலக்கு கடலைப்பருப்பு, அதாவது 400 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். 2 hours later. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி இப்படி கை வச்சு நல்லா பெசரி விட்டுட்டு நல்லா கழுவணும். ஏன்னா இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் லட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்போட ஸ்மெல் அதில் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் முதல்ல ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வடைக்கெல்லாம் நம்ம எப்படி அரைப்போம் அந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் குட்டி குட்டியாக போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம பொரிக்கும்போது நம்ம வடையெல்லாம் பொரிக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடக்கூடாது. போட்டு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துடணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம எடுத்துடணும். இப்போ நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்தளவு பொரிஞ்சால் போதும். கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை கொஞ்சம் ஆற வெட்டி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரிவர்ஸ் பல்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வாங்க பாகு எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பும் சர்க்கரையும் சம அளவு எடுத்துக்கணும். நான் 400 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். 2 உலக்கு கடலைப்பருப்பு. அதே மாதிரி 400 கிராம் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன், 2 உலக்கு. இப்போ இந்த 2 உலக்கு சர்க்கரைக்கு 3/4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். இந்த கேப்பில் நான் கொஞ்சம் முந்திரியை குட்டி குட்டியாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். இப்போ நெய் சூடாகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோன்னே இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ சர்க்கரை இப்போ தான் கரைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு கம்பி பதம் எடுக்க போகிறோம் பாகு. அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சுதுன்னா அந்த ஒரு கம்பி பதம் ஈஸியாக வந்துடும். இப்போ நான் பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தொட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு கம்பி தெரியுதா உங்களுக்கு? ஒரு கம்பி வருது பாருங்கள், அதுதான் பதம். இப்போ இந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுட் கலரை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுட் கலரை சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபுட் கலர் சேர்த்து 2 மினிட்ஸ் கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். நீங்கள் இந்த பூந்தியை உள்ளே சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன் அடுப்பை ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுட்டே கிளறினீங்கன்னா அது சீக்கிரமே நல்லா ட்ரை ஆகிட்டு லட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா லட்டு நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லா பூந்தியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறினதுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு லட்டு பிடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் கொஞ்சோண்டு கையில் நெய் தடவிக்கிட்டு நான் இப்போ லட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்றேன். இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள்.
இப்போ அவ்வளோதான் பாருங்கள், மோத்திச்சூர் லட்டு எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணிட்டோன்ட்டு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான ஜூஸியான மோத்திச்சூர் லட்டு பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.